என்னங்க, நம்ம பிசினஸுக்கு ஒரு ஃபோன் கால் கூட வர மாட்டேங்குது, ஒரு மெசேஜ் கூட வர மாட்டேங்குது, நம்மளோட ப்ராடக்ட் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்லைங்க. 99% ஆஃப் த எம்எஸ்எம்இஸ் இன் தமிழ்நாடு ஆன்லைன்ல விசிபிலிட்டியே இல்லைங்க. ஸோ இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றத்தை நான் உங்களுக்காக கொண்டு வர போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். இன்றைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வணிக உரிமையாளரும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள்ங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னப்பா நம்மளுக்கு ஒரு பிசினஸ் என்கொயரி கூட வர மாட்டேங்குது, ஒரு போன் கால் கூட வர மாட்டேங்குது, இல்ல மக்கள் கூப்பிட்டு நம்மளோட ப்ராடக்டோட பிரைஸ கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்டோ இல்ல உங்களோட பிரைசிங்கோ கிடையாதுங்க. உங்களோட விசிபிலிட்டி அண்ட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க ஆன்லைன்ல விசிபிலிட்டி இல்லை அப்படின்னா ரொம்ப 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 சிரமம்னு உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களை மிகைப்படுத்தி தனிமைப்படுத்தி கண்டிப்பாக காட்ட வேண்டும். யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இந்த ஒரு விஷயம் அப்படின்னா என்னைய தவிர இங்க யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 3 முக்கியமான ரீசன்ஸ். இதை நான் படிப்படியா நான் உங்களுக்கு சொல்றேன். இது மட்டும் இல்லாம இதை எப்படி படிப்படியா சரி செய்வது என்பதும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் காரணம் என்ன அப்படின்னா, பீப்புள் டோன்ட் ட்ரஸ்ட் கம்பெனிஸ்ங்க, பீப்புள் ட்ரஸ்ட் பீப்புள். இதை ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்குள்ள கண்டிப்பா கொண்டு போகணும். ஒவ்வொரு எம்எஸ்எம்இ ஓனரும் பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களோட முகத்தை காட்ட வேண்டும், உங்கள் வார்த்தைகள் மக்கள் கேட்க வேண்டும், உங்களோட கதைகளும் மக்கள் கேட்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்துல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம யாரை வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பில்கேட்ஸ் அப்படின்னா பர்சனல் பிராண்ட், அவரோட சொந்த பேர் தான் இல்லையா. மைக்ரோசாஃப்ட். அமேசான் அப்படின்னம்னா ஜெஃப் பீசாஸ். ஆப்பிள் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஃபேஸ்புக் அப்படின்னா மார்க் ஜுக்கர்பர்க். கூகுள்னா சுந்தர் பிச்சை. இந்த மாதிரி பர்சனல் பிராண்டிங் பெரிய பெரிய ஜாம்பவான்களே பண்றப்போ நாம கண்டிப்பா பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இல்லாததாங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க. பீப்புள் ஃபெயில் பட் சிஸ்டம் நெவர் ஃபெயில்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா அப்படியே ரேண்டமா எல்லாரும் போஸ்ட் போடுறாங்க, எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நாமளும் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வேறுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் வித்தவுட் அ சிஸ்டம் இஸ் லைக் ஃபிஷிங் வித்தவுட் அ நெட் அப்படிம்பாங்க. ஒரு வலை இல்லாம எப்படிங்க மீனை பிடிக்க முடியும் இல்லையா? சோ அதுக்கு ப்ராப்பரான பிளானிங் அண்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் சிஸ்டம் நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லி தருவேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டென்ட்டுக்கு ஒரு ஃபனல் இருக்கணும். இப்போ என்ன கான்டென்ட் நீங்க போடனாலும் அதுக்கு ஒரு ஃபனல் இருக்கணும். என்ன பண்ணணும்? முதல் விஷயம் எஜுகேட் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங்? எதுக்காக நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன், இதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது, அதெல்லாம் நீங்க எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, யூ நீட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்யூஷன் யூனிக், நீங்க கொடுக்கிற ஒரு விஷயம் யாரும் செய்யாத ஒன்றா இருக்கணும். அப்ப அந்த பொசிஷனிங் எப்படி இருக்கிறோம். மூணாவது, உங்களோட ஆஃபர், சோ தட் பீப்புள் கேன் டேக் ஆக்ஷன். சோ இதுக்குன்னு தனியா ஒரு ஃபனல் இருக்கணும். டிஃப்ரெண்டா இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, லீட் மேக்னெட் அப்படிம்பாங்க. ஒரு காந்தம் எப்படி இன்னொன்னு இழுக்குதோ அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் நாம கொடுக்கணும். ஒரு ப்ரீ கன்சல்டன்சி கொடுக்கலாம், ஒரு கைட் பண்ணலாம், ஒரு செக்லிஸ்ட் கொடுக்கலாம். அதாவது இந்த ஒரு விஷயம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த 10 விஷயம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. இதெல்லாம் ஒரு வேல்யூ இஷ்யூ. சோ இந்த மாதிரி ஒரு லீட் மேக்னெட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, எங்க கேப்சர் பண்றோம், அந்த லீடை எங்கிருந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். மேபி ஒரு கூகுள் ஃபார்மா இருக்கலாம், ஃப்ரீ. வாட்ஸ்அப் லிங்கா இருக்கலாம், ஃப்ரீ.
இல்ல உங்ககிட்ட ஒரு சிஆர்எம் டூல் வச்சுக்கலாம். இது அத்தனையும் ட்ராக் பண்ணணும். எத்தனை லீட்ஸ் ஒரு நாளைக்கு வருது, அதுல எவ்வளவு கன்வெர்ட் ஆகுது, இதெல்லாம் என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஒரு பிளானிங், ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஒரு சின்னதா ஆரம்பிங்க, பட் எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யூ ஆர் செல்லிங் பிஃபோர் பில்டிங் ட்ரஸ்ட். ஆமாங்க, மக்களிடையே ஒரு நம்பிக்கையை நாம வளர்த்தணும், அதே மாதிரி நம்பகத்தன்மையும் வளர்க்கணும். இது இல்லாம எப்படிங்க மக்கள் வாங்குவாங்க? மோஸ்ட் ஆஃப் த எம்எஸ்எம்இஸ் நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்றாங்க. எடுத்த உடனே சார் இது வாங்குறீங்களாங்க சார், 20% ஆஃபர் சார், இது ஒட்டினா மறுபடியும் கிடைக்காது சார். நீங்க யாரு சார்? ஃபர்ஸ்ட் எவ்வளவு வருஷமா சார் இருக்கீங்க? ஏதாவது சார் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ நீட் டு பில்ட் த ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கு நிறைய ஒரு ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் கொடுக்கலாம், இல்ல ஒரு டெஸ்டிமோனியல் காட்டலாம், இல்ல எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட கஸ்டமரை ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நீங்க சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை ஸ்டோரி ஃபார்மேட் தான். இப்ப பாத்தீங்கன்னா சேலத்துல ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட கன்சல்டன்சிக்கு அப்புறம் அதை வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இப்படி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ரிசல்ட்ஸ், மக்கள் ஏன் உங்களோட ப்ராடக்ட், ஏன் உங்களோட சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா, இந்த ஆஃப் த டே என்ன கிடைக்க போகுது, நான் 100 ரூபாய் செலவு பண்றேன், என்ன எனக்கு கிடைக்க போகுது, அந்த எந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க பண்ணனீங்கன்னா மட்டும்தான் நீங்க நினைச்சபடி சேல்ஸ் நடக்கும். அது வரையில சேல்ஸ் நடக்காதுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். யூ நீட் டு பில்ட் த ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட். இந்த 3 காரணம் தாங்க. இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா லீட்ஸ் இல்லை அப்படிங்கிற வார்த்தை உங்ககிட்ட இருந்து வராது. சோ முதல் விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, யூ நீட் டு பில்ட் த பர்சனல் பிராண்ட். லெட் பீப்புள் see you. உங்களை முதல்ல யாருன்னு பார்க்கட்டும், நீங்க எதுல ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு அவங்க தெரிஞ்சுக்கட்டும். சோ என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கட்டும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, கிரியேட் அ சிம்பிள் லீட் சிஸ்டம். சும்மா ரேண்டமா எல்லாரும் பண்றாங்கன்னு பண்ணாதீங்க, ஒரு பிளான், ஒரு சிஸ்டத்தோட பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, யூ நீட் டு பில்ட் ட்ரஸ்ட் பிஃபோர் ஆஃபர்ஸ். முதல்ல ஹெல்ப் பண்ணு கத்துக்குங்க. முதல்ல கொடுத்தா தான் நம்ம எடுக்க முடியும். சோ இட்ஸ் நாட் ஒன்லி டேக்கிங், யூ நீட் டு கிவ் அண்ட் தென் டேக். சோ இது நீங்க எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, சேல்ஸ் ஈஸியா நடக்கும். இதை மட்டும் பண்ணி பாருங்க, லீட்ஸ் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே உங்ககிட்ட இருந்து வராது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா, இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும் நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.